அதில் போய் நம்ம ஐயோ நோ மண்டையில் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியா தோணுது. அயன்கோலத்தை பார்க்குறப்ப இதை அடிக்குதே கட்லி செடி களவாண்டு வாங்க அவனை போய் அடிச்சுட்டு ஓடுறா 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 ஓடுறா. அட அங்கேருந்துல ஒரு ஸ்வாம்ப் ஃபேமிலிருந்து வீசுப்பான். நின்ட்டா கத்திடுறா. அவ்வளோதான் சாவு. ஐயோ அடியில் போயிட்டான் அடியில் அங்கே இதோட ஐயோ இன்னும் 18 வாட்டி தான் சாக முடியும். ரிமைனிங் டைம் நீங்களும் நான் வச்சுக்கோங்க. நான் ஏதாச்சும் தப்பாக எடுத்தேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நாம் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனோட தான் வந்துருக்குறோம். இன்னைக்கான நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க இந்த மைன்கிராஃப்டோட வீடியோவில் முக்கியமான ஒரு டாஸ்க் வச்சு தான் விளாட போகிறோம். இந்த 100 days வீடியோவில் 20 வாட்டிக்கு மேலே சாகக்கூடாது. ஏன்னா நான் பல வாட்டி செத்துட்டேன். அங்க பேர் போடுவோம் 100 days. 100 days அது மட்டும் இல்லாமல் நான் இந்த 5 நாள் இந்த வீடியோவில் 5 நாள் நான் சர்வை பண்ணியிருக்கேன். அந்த 5 நாள் எப்படி நான் சர்வை பண்ணேன் அப்படின்றத தான் இந்த கேமில் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி நான் போடுறேன். நான் ஆர்என்எஸ், இது ஆர்என்எஸ் கேமிங் ஏரியா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டுக்குங்க. இப்போதைக்கு தேவையான ஆன்ஸ்லாம் ஆன் பண்ணிப்போம். ஹார்ட் மோடில் வச்சுப்போம். டிஃபிகல்ட்டியாக ஸ்டார்டிங் மேப், போனஸ் செஸ்ட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிப்போம். ஓகே, இதெல்லாம் ஷீட்ஸ் இன்ஃபினிட்டி ஓகே வச்சுப்போம். நம்ம தான் ஆப்ரேட்டர் கொடுப்போம். தம்பி நான் தான் ஆப்ரேட்டர்னு கண்டினியூ பண்ணிவிட்டு ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிப்போம். எல்லாத்தையும் படிக்கிறேன். ஃபயர் ஏதாச்சும் அந்த டேஸ் காட்டுற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து மைன்கிராஃப்டில் பழசாக இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு புதுசு. ஓகே, லோடிங் பேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. லோடிங் பேஜை சரசரன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக போட்டு வர்றேன் பாருங்கள். ஃபைனலி நண்பர்களே, நம்மளோட லோடிங் பேட்ச் முடிஞ்சு உள்ளே வந்தாச்சு. இது என்ன தண்ணிக்கு நடுவில் அந்த இடத்துல பறக்குது. ஜஸ்ட்டு என்னடா நான் இது என்ன வினோதமாக இருக்குது. வாங்க மேலே போய் இப்போ இது மேலே ஏறின்ட்டு செஸ்ட்டு இந்த அந்த இடத்துல பறக்குது பாருங்கள். கடந்து இருக்கிற எல்லா லூட்டியும் களவாண்டு ஐயோ பிக்காக்ஸ் வெளியே தூக்கி போட்டேன். சரி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை கடைசியில் எடுத்துப்போம். நண்பர்களே, நம்மளோட பொருள்லாம் எடுத்தாச்சு. அந்த இருக்குது பிக்காக்ஸு, அதையும் தூக்கிட்டு ஏதாச்சும் வழியை பார்த்து ஓடுவோம். இது இறக்கி விட்டதே ஸ்வாம்ப் பயாமி. எனக்கு வந்து இந்த பயாமியை பார்த்தாலே மண்டை காயுது. ஆடும் வராது, மாடும் வராது. மரத்தை வச்சு நான் என்னடா பண்ணேன். ஆனால் பரவாயில்ல, கிளேவாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ட்ரேட் பண்ண உதவும். ஆனால் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படல. சரி நண்பர்களே, ஏதாச்சும் வினோதமாக பார்த்தா, இல்லைன்னா நைட் ஆனால், இல்லை ஒரு ஆடை பார்த்தா அவங்களுக்கு என்னோடய வாய்ஸ் ஓவரை கொடுக்குறேன். அது வரைக்கும் அச்சமுல்லை ஓடு பாட்டோட எல்லாம் கேளுங்க. ஒரு வழியாக நண்பர்களே ஸ்வாம்பை விட்டு வெளியே வந்தாச்சு. இது வந்து அந்த கரையோரமாக இருக்கும்ல, பீச் மணல் சாண்ட். இது பக்கத்தில் வந்து ஜங்கிள் பயாமி. மனசு கஷ்டம். பிளைன்ஸாக இருந்தால் வில்லேஜ் கிடைக்கும். எங்கே இது பீச் இல்லைங்க, டெசர்ட்டுங்க. இதுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்போம் இந்த இடத்த. இதுக்குள்ளே போய் ஏதாச்சும் டெசர்ட் டெம்பிள், டெசர்ட் வில்லேஜ் கிடைக்குதான்ட்டு முக்கி பார்ப்போம். இதையும் ஒரு ஃபாஸ்ட் வார்டு போட்டு விட்றேன், ரெடி பாருங்க.
நண்பர்களே, ஃபைனலி ஒரு வில்லேஜ் நைட்டில், அதாவது டே 1ஓட நைட் இது. ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே போய் நம்ம வாக்கத்தை போட்டு இன்றைய நாளை முடிச்சிருவோம். பக்கத்தில் ஜாம்பியெல்லாம் வரானே. டோன் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் வாய் வலிக்குது பேசி பேசி. தண்ணி தாகம் அனைத்தும் தண்ணின்னு கேட்கவும் தண்ணி வருது. வாங்க வேணா துரத்திட்டு வந்தால் அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் போனால் வரமாட்டானுங்க. அயன் கோலம் சுற்றுறாரு. கதவை திறந்து என்னடா பெட்டை காணோம். கடவுளே, இந்த பாவப்பட்ட குழந்தையா இந்த வீட்லையும் பெட்டை காணோம். கடவுளே, இந்த பாவப்பட்ட குழந்தையை ஏன் இவ்வளோ சோதிக்கிறாய்? வாங்க வேற எங்கேயாச்சும் போவோம். அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீடு தெரியல, அதில் போய் நம்ம ஐயோ நோ சாவு போகிறேன். அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் போனால் அவன் வரமாட்டான். நான் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வாடி செத்துட்டேன்னா சோழி முடிஞ்சிச்சு. 19,000 கவுண்ட்டு. அந்த மாதிரி இந்த சேலஞ்சில் 20 வாட்டி நான் செத்துட்டேன்னா இந்த வேல்டை அடுத்துல ஆட மாட்டேன். அதுக்குள்ளே எப்படியாச்சும் நான் என்ன கொன்னாகணும். விதரையும் கொன்னாகணும். எவனாச்சும் வரானா? இல்லை, அவன் வரல. நம்ம ஓட்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியல. இருந்த கறியெல்லாம் தின்னு, நான் ஜாம்பி கறி எடுத்து தின்னு ஆயிட்டேன். பார்த்தாவாது அவன் அங்கேயே தான் நிற்கிறான். கேரட்டை திங்கக்கூடாது. அது ஏதாச்சும் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் உதவும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், கையில் ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடுறா. சடுகுடு அச்சமில்லை, ஓடு. இந்த வீட்டில் பெட்டிருக்கு. யாரா நீ தூங்குற? இன்றைய ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட். அவன் கடாவிட்டே போகிறான் வில்லேஜரு. நான் தூங்குறப்போ வரன்ட்டு. இப்போ நம்ம உணவு தேடணும். ஒரு பொட்டு உணவு கூட இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற அந்த வீட்டெல்லாம் களவான்ட்டு, ஒரு பெட்டையும் களவான்ட்டு, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் நல்ல இடம் கிடைக்குதான்ட்டு. சரி, இந்த செஸ்ட்லேருந்து ஒரு 2 பிரெட்டு கிடச்சி தின்னு நம்ம லைஃப்பை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். வாங்க அந்த போய் அந்த ஹேபிள் சேர்க்கலாம். இப்போ என்னமோ நடந்துச்சு. பூனை முயலை கொள்ளுது. சரி, வந்த வரைக்கும் லாபம். எல்லாத்தையும் அல்லுடா டாய் மண்டையா. வாங்க நம்ம போய் அந்த ஹேபிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ஒன்று இல்லைங்க, நம்ம கலெக்ட் பண்ணுறதே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நண்பர்களே, ஒரு வழியாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ப்ரெட்டு செஞ்சு ஒரு ஸ்டாக் ப்ரெட்டு கொண்டு வந்தாச்சு. இங்கே ஒரு வில்லேஜர் லைப்ரரியன் போகிறான். அதாச்சும் நல்ல புக்கு தாடா. நல்ல புக் தந்தேன்னு வச்சுக்க, தரலைன்னா ஒன்று கொண்டுருவேன். ஃப்ளேம் நல்ல புக்கு தான், ஆனால் எனக்கு டென்ஷன் எத்துறாடா. சாவுடா சத்து. ஐயோ, அயன் கோலம் வந்துடுவான். ஓமா ஓடுறா. அயன் கோலத்துக்கிட்ட மாட்ட முடியாது. அவன் வரலன்னு தான் நினைக்கிறேன் அயன்கோலம். சரி, இங்கே இருக்க லூட்டெல்லாம் அடுத்து அடிக்க பார்ப்போம். அங்கே ஏதாச்சும் லூட் இருக்கா? வாங்க அந்த வீட் சீட்ஸ் கொஞ்சம் நம்ம எடுத்துப்போம். அங்கிட்டாச்சும் போய் நம்மளுக்கு நம்மளும் பிளான் பண்ண நம்மளுக்கு உதவும்ல. இல்லைங்க, அங்கே தம்பிகளா அன்னை கிளம்பான்ட்டு போகிறேன். சுத்தம் சொல்லாதீங்க, டென்ஷன் எத்துறானுங்க. நான் பிடுங்கி போட இவங்க நட்டு வைக்க அவனை வெறியேத்துறேன். நட்டு வைக்கி, நான் பிடுங்கி போடுறேன். நீ நட்டு வைடா. நான் பிடுங்கி போடுறேன்டா. வாடா. ஐயோ, இது அந்த இது விட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஹேபிள் திரும்ப வெறியேத்துறான் பாருங்க. நான் பிடுங்க இந்தா
பிடுங்க எடுத்துக்கிட்டியான் பாருங்க. ஓர் யாரா இன்னொருத்தையும் வந்து நட்டுருக்கியா? சரி அப்போ இந்த பக்கம் பிடிங்கிட்டே அவனை இந்த பக்கம் வரைச்சிட்டு எத்தனை கிடச்சிருக்கு? ஒரு 13, 13, 14, 15 போதும் நம்மளுக்கு. சரி நம்ம வந்து வேறு வழியை பார்த்து கிளம்புவோம். சரி நண்பர்களே, ஏதாச்சும் வழி கிடைக்குதான்ட்டு பார்த்துட்டு பாலைவனத்தில் இன்னும் பலவித எக்ஸ்ப்ளோர்களை போடுவோம். வாங்க நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ஏதாச்சும் என்கிட்ட எந்த பிக்காக்ஸும் இல்லை, ஆக்ஸும் இல்லை, ஸ்வாடும் இல்லை. நண்பர்களே, மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேன். என்கிட்ட மரமே கம்மியாக தான் இருக்குது. இந்த மரத்தை வச்சு ஏதாச்சும் உருப்படியாக பண்ணி ஆகணும். நான் எதுக்கு அந்த வேலி செஞ்சேன்னு தெரில. இருக்கிற கட்டையே கம்மியாக தான் இருக்குது. இந்த டெசர்ட் பாலைவனத்தில் ஒரு இது கூட இருக்காது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு மண்டையில் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியா தோணுது. அயன் கோலத்தை பார்க்குறப்ப இதை அடிக்குதே. கடலி செடி களவாண்டு வாங்க அவனை போய் அடிச்சுட்டு ஓடுறா. அட அங்கேருந்துல ஒரு ஸ்வாம் பயாமிலிருந்து ரீஸ்பான். பரவாயில்ல, இங்கே தான் இருக்குது. அப்பா செத்தான் அர்த்தம். வாங்க அயன் கோலத்துக்கு கொல்லுவோம். என் லூட்டு பிள்ளை இங்கே தானே இருக்குது. இன்றைக்கி அவன் செத்தான். இப்போ வந்து வினோதமாக கொல்லுவோம் அவனை. இப்படி நம்ம வந்து ஓடத்தே முடியல நம்மளால். அவனை வந்து நான் வந்து எப்படி கொல்ல போகிறேன்னா தெரியலையே. வெயிட் அ மினிட். இப்போ வந்து நான் என்கிட்ட வந்து ஏதாச்சும் பிளாக்ஸ் போட்டு மேலே ஏறி அவன் அடிக்க முடியாத ஹைட்டில் நின்று அவனை நான் அடித்து கொல்ல போகிறேன். பிளாக்ஸுன்னு பேரில் இந்த ஒன்று தான் இருக்குது. இங்கே ஏறிப்போம். ஐயோ அவன் மேலே கரெக்டாக அடி விழுந்தா தூக்கி அடிச்சிருவான். ஹார்டில் இருக்கனால ஒரே அட்டை சொல்லிய முடிப்பான். விழுகலையே மேலே அடி விடுகலையே. நில்லுங்க கொஞ்சம். ஐயோ ஓட்டானே போயிட்டானே. வாடா திரும்ப வாடா. நீ சாவது என் கையில் தான்டா. போறியா? நீ நின்றா, போய்கிட்டே இருக்காதடா. நின்ட்டா கத்திடுறா. அவ்வளோதான் சாவு. ஐயோ அடியில் போயிட்டான். அடியில் அங்கே இதோட. ஐயோ இன்னும் 18 வாட்டி தான் சாக முடியும். ரிமைனிங் டைம் நீங்களும் நான் வச்சுக்கோங்க. நான் ஏதாச்சும் தப்பாக அடுத்த வீடியோவில் சொன்னால் சரி பண்ணி விட்ருங்க. இது வந்து எனக்கு ஒரு மன கஷ்டத்தை தருதி. இத்தனை வாட்டி அடித்து அவன் சாவலை. இன்றைக்கி அவனை சாவடிக்காமல் நான் போகிறது இல்லை. சரிங்களா? எல்லா லூட்டி எடுத்துக்கோம். கையிலே கத்தி அவனுக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு எப்படி சொல்ல, இப்படிதான் இன்றைக்கி அவனை நான் சாவடிக்கிற சாவல்ல, அயன்கோலன் பரம்பரையே சாவும். அவனை சாவடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் அலையணும். அதையும் ஃபாஸ்ட் வருது இல்லைங்க. அவனை சாவடிச்சுட்டு குடுகுடுன்னு போய் இந்த வாங்கிக்கோ. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீடு திறந்துருக்குடா, உள்ளே போடா. இப்போ வாடா. இப்போ ஐயோ ஒட்டி நின்றாலும் அடிப்பான், ஒட்டாமல் நின்றாலும் அடிப்பான். இவனை நான் எப்படி டிஃபீட் பண்ணேன்? இங்கே பாருங்க, சுற்றுன்னு சுற்றுறான். சுத்தாமல் ஒரு இடத்துல நிற்க மாட்டான். இவன் நின்றுட்டானா இவன் செத்துட்டான். இவன் செத்தே போயிட்டான். எங்கடா வந்துட்டான். அடி வாங்கி செத்தே போயிட்டான். ஐயோ பொருள் ஸ்வாடு எல்லாமே உடையுது இவன் அடிக்க. அவ்வளோதான். அயன், இந்த அயன் எடுத்து ஒரு அயன் பிக்காக்ஸ் இல்லைனா ஏதாச்சும் நல்ல ஒரு விதமான நல்ல பொருள் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். அயன் எடுத்தாச்சு. வாங்க போய் கிராஃப்ட் டேபிள் எங்கேயோ வச்சேனே. சரி
விடுங்க, கிராஃப்டபுளை காணோம். நம்ம வந்து ஒரு நெடுதூர பயணம் போவோம், சரிங்களா? ஒரு டெசர்ட் டெம்பிள், ஏதாச்சும் இன்னொரு வில்லேஜ் அப்படி, ஓகேங்களா? அதையும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட். நண்பர்களே, 3 இரவு முடிவில் ஒரு டெசர்ட் டெம்பிள். நெல்லுங்க, உள்ள சருபுருன்னு போவோம். நண்பர்களே, இது வரைக்கும் கிடச்சது ஒரு எலும்பு, சாம்பி கறி. இல்லைன்னா நம்மளோட அந்த உங்களுக்கு என்சான்மெண்ட் நண்பர்களே நம்ப முடிகிறதா? டைமண்டு 3வது நாள்லேயே எனக்கு கிடச்சிருக்கு. நாளே கிடச்சிருக்கிறதும் இருக்குது, இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கு. சரி நண்பர்களே, எனக்கு டைமண்ட் கிடைத்தனால அடுத்து ஏதாச்சும் வில்லேஜ் இல்லைன்னா ஏதாச்சும் நல்ல பயாமி கிடச்சா அங்கே போய் நான் செட்டில் ஆகலான்ட்டு இருக்கேன். உங்களோட முடிவு என்ன, அது சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றுங்க. ஓகே, கீழே இருக்க அந்த டிஎன்டி ஃபுல்லாக சுரண்டி வலிச்சு எடுத்துப்போம். வலிச்சு எப்படி வலிச்சு. சரி, மேலே வந்து ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தான், மண்டை மேலே அடித்தான். இப்போ எப்படி போகிறதுன்னு யோசிக்கணும். யோசிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த குறுகிய வீடியோலேயும் நான் அந்த ஹேபிள்ஸை வச்சு தான் பிளாக் பண்ணி உள்ளே வந்து இவ்வளோ பொருளக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த வழியிலேயே சைஸாக போகும். ஓ, மேலே வந்தாச்சு, முட்டுது. இந்த பக்கம் ஏதோ ஓப்பனாக இருக்குது, அப்போ இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இல்லைங்க, கிடச்ச கல்லை வச்சு சைஸாக போடுறேன், அவ்வளோதான். மேலே ஏறு. ஏதோ முட்டுது. இதை உடைப்போம். அப்போ நல்லா உடையுதே கையிலேயும், பரவாயில்ல. இப்போ மேலே ஏறு. இப்போ எப்படியாச்சும் சடுகுடுன்னு ஓடி வெளியே ஓடிடுவோம் வாங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் கிளிப்பு. நண்பர்களே, ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. அடுத்த ஒரு வில்லேஜ்லேருந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக ஒரு வில்லேஜ் என் கண்ணுக்கு தென்பட்டுருச்சு. அந்த வில்லேஜில் போய் இருக்கிற வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அந்த வீடியோ 1 மணி நேரம் வீடியோ லிஸ்ட்டில் வந்துருக்கோம். இருக்கிற ஹேபிள்ஸ் எல்லாம் களவான்ட்டு நிறைய வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு நான் வந்து அந்த டெலிட் ஆன வீடியோவில் இந்த வில்லேஜில் இருந்து ஒரு 3 பேர்த்தை நான் ஃப்ரெக்சரை மாற்றி ட்ரேட் பண்ணி நிறைய எம்ப்ராய்டு வேறு சேர்த்து வச்சவங்க. என்னத்த பண்ண, இவனை பாருங்கள், எதுக்கு இருக்கானே தெரியாத ஒரு வில்லேஜர். ஓகே, இந்த பெட்டில் நம்ம வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிப்போம். அப்போ தான் இங்கே ஒரு பெரியவன் இருப்பானே, அவன் அடிக்க உதவும். இந்த இருக்கான், இவனை இங்கேருந்தே அடிக்கலாம் போலியே. சூப்பராக, அவ்வளோதான். அடியில் போயிட்டான். அடியில் போட்டான். போடா, அடித்து பற்றி விட்டுருவோண்டா. கரெக்டாக அடிக்கணும் இந்த வாட்டி. போன வாட்டி மாதிரி கீழே விழுந்தா டைமண்ட் காணாம போயிடும். சாவுடா. ஒரே தொண்டை வறட்சி ஆயிடுச்சு நண்பர்களே, பேச முடியல. ஒரே தொண்டை வறட்சியாக இருக்குது. அதுக்காக நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் ஒரு முள்ள வச்சுக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க.
பொருளே இல்லாமல் ஒருத்தவனை போட்டு தள்ளியாச்சு. அதைக்காண்டி நம்மளோட 4வது நாள் இரவு இது. ஜம்முன்னு ஒரு உலகத்தை பிடிப்போம். இந்த வில்லேஜரை தூக்கி அடிப்போம். அவன் சிக்கிக்கிட்டான். கிளிச் ஆயிடுச்சு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க அந்த ஸ்ட்ரேஸ்க்கு நடுவில் சிக்கிக்கிட்டான். வாங்க நம்ம இந்த வில்லேஜை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இந்த பக்கம் போனால் கண்டிப்பாக அடி வாங்குவோம். இந்த பக்கம் போவோம். போய் என்ன பண்ணேன்னு கேட்குறீங்களா? எனக்கே தெரில. லைப்ரரியன் வீடு. ஓகே, இந்த புக்கெல்லாம் எடுத்துப்போம். இன்னும் ஒரு லேட்டாக வருது நண்பர்களே. திரும்ப அந்த மண்டை வீட்டிலேருந்து எழுந்திரிச்சிருக்கோம். என்னாச்சுன்னு தெரில. ஃபோனோட கேமோட கிளிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ட்டு. சரி, இங்கே ஒரு ரீஸ்பான் பெயிண்ட் செட்டு, கொஞ்சம் ப்ரெட்டு. வாங்க இப்போ நம்ம இந்த இடத்த செட்டில் ஆகணும். அதுக்கு நம்ம போய் ஒரு மண்ணாங்கட்டி, அதாவது டேர்ட்டை வச்சு மரம் எடுக்கணும். ஏன்னா இந்த டெசர்ட்டில் ஒரு மரத்தையும் காணோம். என்கிட்ட ஜங்கிள் சாப்ளிங்ஸ் 4 இருக்குது. அதை வச்சு நம்ம இப்போ மரம் எடுத்து ஒரு முன்னேற்றம், அதாவது நம்ம பேஸுக்கு ஒரு முன்னேற்றமான அந்த மரம் அதை அந்த உட்டு இல்லாமல் நான் படுற பாடு இருக்கே. எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி மரம் டேட் தெரியுதா? தந்தடி பாலைவனத்தில் மண் மட்டும்தான் இருக்குது. செடி வளர்கிற மண் இல்லையே. ஒரு வழியாக வீட்டு பக்கத்தில் பீச் ஆங்கரையோட மணலை தானே பார்த்துருக்கீங்க. ஏதாவது செடி வளர்கிற மண் எதுக்குன்னா தென்னை மரம் வளரவா? வாங்க இந்த மண்ணெல்லாம் களவான்ட்டு போய் நம்ம மரம் வளர்ப்போம். ஏன்னா இந்த வில்லேஜை நான் சுற்றி முற்றி தேடி பார்த்தேன். எவனாச்சும் ஏதாச்சும் காய்கறி விளைய வச்சுருந்தா அதில் கூட நம்ம மரத்தை நட்டு வைக்கலான்ட்டு. எவனும் நட்டு வைக்கலையே. அதனால் இங்கே இருக்க அந்த டேர்ட்டு தான் இப்போதைக்கு நம்மளோட இது. நான் போய் இந்த டேர்ட்லாம் வச்சு ஒரு அழகான மரத்தை வளர்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, மரத்தை வெட்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இதோட நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். பாய்.